மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் இறுதிப் போட்டி டெல்லி அருண் ஜெட்லி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இறுதிப் போட்டியில் விளையாடியது. மும்பை சிஎஸ்கே அணிகளுக்கு பிறகு அதிக ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்ட அணி என்றால் அது ஆர்சிபி தான். காரணம், விராட் கோலி, டிவில்லியர்ஸ், கெயில் போன்ற வீரர்கள் அந்த அணிக்காக விளையாடினர். எனினும் விராட் கோலியால் ஒரு முறை கூட ஆர்சிபி அணிக்கு கோப்பையை இந்த 17 ஆண்டுகளில் வாங்கி தர முடியவில்லை. இந்த நிலையில் ஆர்சிபி மகளிர் அணி தங்களுடைய இரண்டாவது சீசனிலேயே இறுதிப் போட்டிக்கு சென்று தற்போது கோப்பையை கைப்பற்றியிருக்கின்றது. டாஸ் வென்ற டெல்லி அணி கேப்டன் மெக்லானிங் பேட்டிங்கை தேர்வு செய்தார். தொடக்க ஜோடியாக அதிரடி வீராங்கனை ஷஃபாலி வர்மா மற்றும் அதிரடியாக விளையாடி 3 சிக்சர் 2 பவுண்டரி என 27 பந்துகளில் 44 ரன்கள் சேர்த்தார். இதேபோன்று கேப்டன் மெக்லானிங் 23 ரன்கள் சேர்த்தார். முதல் விக்கெட்டுக்கு இந்த ஜோடி 64 ரன்கள் சேர்த்தது. இதனை அடுத்து தான் அந்த அணி சரிவை சந்தித்தது. ஒரே ஓவரில் 3 விக்கெட்டுகளை அந்த அணி இழந்தது. டெல்லி அணியின் நட்சத்திர வீராங்கனை ஜமீமா மற்றும் அலைஸ் கேப்சி ஆகியோர் டக் அவுட் ஆகி வெளியேற, மரியான்சி மற்றும் ஜெஸ் ஆகியோர் சொற்ப ரன்களில் வெளியேறினர். ராதா யாதவ் 12 ரன்கள் எடுத்திருக்கும் போது ரன் அவுட் ஆக மின்னும் மணி 5 ரன்களில் வெளியேறினார். இதனால் டெல்லி அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 18.3 ஓவரில் எல்லாம் 113 ரன்கள் மட்டுமே தான் எடுத்தது. சிறப்பாக பந்து வீசிய ஆர்சிபி வீராங்கனை ஸ்ரேயங்கா பட்டேல் 4 விக்கெட்டுகளையும் சோஃபி 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார். இதனை அடுத்து 114 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆர்சிபி அணி களமிறங்கியது. கேப்டன் ஸ்ருதி மந்தனா மற்றும் சோஃபி டிவைன் ஆகியோர் அபாரமாக விளையாடி ரன்களை சேர்த்தனர். முதல் விக்கெட்டுக்கு இந்த ஜோடி 49 ரன்கள் சேர்த்தது. அதிரடியாக விளையாடி சோஃபி டிவைன் 27 பந்துகளில் 32 ரன்கள் சேர்த்தார். ஸ்மிருதி மந்தனா பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 39 பந்துகளில் 31 ரன்கள் சேர்த்திருந்தார். பெங்களூரு அணி 82 ரன்களுக்கு 2 விக்கெட் இழந்தது. இதனை அடுத்து எலைஸ் பெர்ரி மற்றும் ரிச்சி கோஸ் ஜோடி கடைசி வரை நின்று அணியின் வெற்றியை உறுதி செய்தது. இதன் மூலம் முதல் முறையாக மகளிர் பிரீமியர் லீக் தொடரை ஆர்சிபி அணி வென்றிருக்கின்றது. T20 கிரிக்கெட் வரலாற்றில் ஆர்சிபி அணி வெல்லும் முதல் கோப்பை இதுவாகும். இதனால் பெங்களூரு ரசிகர்கள் ஈசலா கப்பு நமதே என்று கொண்டாடி வருகின்றார்கள். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.